Taste the Daily. மத்தியிலும் இவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள் இங்கே வந்து பிரச்சாரம் செய்தார்கள். மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சியில் செய்தார்கள். அதோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் பாராளுமன்ற தொகுதி வாரியாக பிரித்து அங்கேயே முகாமிட்டு ஆட்சி அதிகாரம் பணமளத்தை வைத்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். இதற்கிடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் நான் ஒருவன் தான் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களும் ஆதரித்து நான் பிரச்சாரம் செய்தேன். எங்கள் கூட்டணியில் தேமுதிக தன்னுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்தான் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள். இன்னும் சில தலைவர்கள் சில அமைப்புகள்லாம் எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது. அவர்கள் அந்தந்த தொகுதியிலே தான் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதோடு ஊடகமும் பத்திரிகையும் விமர்சனங்கள், அண்ணா திமுக கூட்டணி பலம் இல்லை, திமுக கூட்டணி பலம் அதிகம், இந்தியா கூட்டணி பலம் அதிகம், அங்கே இருக்கின்ற பிரதமர் வேட்பாளர் யார் என்று குறிப்பிடவில்லை, அப்படியெல்லாம் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்திகள் தொடர்ந்து வெளியிட்டன. அவதூறு பிரச்சாரங்கள் அதிகமாக வெளியிடப்பட்டது. விவாத மேடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி இல்லாததும் பொல்லாததும் மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்கின்ற விதமாக இந்த தேர்தல் விதியெல்லாம் கையாண்டார்கள் எதிரிகள். இவ்வளவுக்கு இடையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை சந்தித்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட 1% வாக்குகள் கூடுதலாக பெற்றது. இது அண்ணா திமுக கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலையும் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள். மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அதோடு ஊடகங்கள் பத்திரிகைகள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாத இந்த சூழ்நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சிறப்பான முறையில் பணியாற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகமான வாக்குகளை பெற்று இருக்குது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். அதேபோல இன்னைக்கு வாக்கு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஏதோ வளர்ந்து விட்டதை போல பத்திரிகையில் ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க. 2014 பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது. அந்த கூட்டணியில் இப்ப இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் இடம்பெற்றன. அப்பொழுது அவர்கள் 18.80 வாக்குகள் பெற்றார்கள். 2024 இப்பொழுது அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் 18.28 வாக்குகள், குறைவு 0.62% வாக்குகள் குறைவாகத்தான் பெற்றிருக்காங்க. ஆக பாஜக கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றதாக செய்தியிலும் ஊடகத்திலும் தவறான செய்தியை பரப்பி வருவது வருத்தம் அளிக்கின்றது. ஊடகம் பத்திரிகையும் நீங்கள் உண்மை செய்திகளை வெளியிட வேண்டும், நடுநிலையோடு வெளியிட வேண்டும். இது உங்க பத்திரிகையிலையும் ஆதாரமான வந்த செய்தி வைத்து தான் நாங்கள் பேசுறோம். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2019 33.52% வாக்குகள் தனியாக பெற்றிருக்கிறாங்க. கூட்டணி இல்லாம திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் 33.52%. 2024 இப்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக அவருடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் 26.93. ஆக 2019க்கும் 2021 பெற்ற வாக்குகள் குறைவாக இருக்குது, வித்தியாசம் குறைவாக இருக்குது. ஆக குறைவான வாக்கு வித்தியாசம் 6.59. திராவிட முன்னேற்ற கழகம் 2019 பெற்ற வாக்குகளை விட 2024 பெற்ற வாக்குகள் குறைவு. ஆக அவருடைய வாக்கு சதவீதம் இன்றைக்கு குறைந்திருக்குது, 6.59% குறைஞ்சிருக்குது. அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் 2019 கூட்டணியை போட்டியிட்டு வெற்றி பெற்ற பொழுது அவர்கள் பெற்ற வாக்குகள் 53.29. 2024 அவர்கள் கூட்டணியுடைய வாக்குகள் 46.97. ஆக 2019 பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இந்தியா கூட்டணி பெற்ற வாக்குகள் குறைவு, 6.32% வாக்குகள் குறைஞ்சிருக்குது.
இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக தான் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்குது. பாரதிய ஜனதாவும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது. திராவிட முன்னேற்ற கழகமும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது. ஆனா பத்திரிகை ஊடகத்தில் என்ன பேசுறாங்க, அதிமுக வாக்கு வேற கட்சிக்கு போயிட்டே சொல்றாங்க. அதிமுக வாக்குகள் எங்கேயும் போகல. அதை விட 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகள் அதிகம் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். தென் மாவட்டங்கள்ல 7 இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்கோம். தென் மாவட்டங்கள் அதிமுக வலுப்பெறும். இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற. உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க சேலத்திலே எடுத்துங்க, நீங்க எல்லாம் சேல பகுதியை சேர்ந்தவங்க. 2019 சேல நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது, இப்ப நடைபெற்று முடிந்த 2024 சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் மத்தியில் ஆட்சிக்கு வரும் என்பதற்காக நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற. ஆக இன்னைக்கு கடந்த காலத்தில் பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதில் உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் 2 தொகுதியை நாங்கள் ஜெயிச்சோம். இப்போ 8 தொகுதி நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்துதான் வருது ஒழிய பின்னடைவு ஏற்படல. ஒரு சில தொகுதிகளை நீங்க சொல்றீங்க, அதையெல்லாம் சரி செய்யப்படும் எதிர்காலத்தில். அதிமுக வந்து வெற்றி பெற்றிருக்கலாம் பல இடங்கள்ல. பாஜக அதிமுக கூட்டணி இருந்திருந்தால் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. இருந்திருந்தால் போயிருந்தால் அதெல்லாம் கவலை இல்லை. அப்படி பார்த்தா திமுக இருக்கிற கூட்டணி கூட அதிமுக வந்து எல்லாம் தான் ஜெயிச்சிருக்கேன். அதெல்லாம் வேற. அதாவது ஒவ்வொருலையும் நடந்து முடிந்ததெல்லாம் வேற. ஒவ்வொரு தேர்தலும் மாறுபட்ட கருத்தா இருக்குது. 2014 வேற மாதிரி போட்டிட்டாங்க. அதுக்கு அடுத்த வருது 2019 வேறு, 2024 இப்படி மாறுபட்ட கூட்டணிலாம் மாறி மாறி அமைச்சிட்டு இருப்பாங்க. ஆகவே அந்தந்த தேர்தல் போது அந்தந்த தேர்தல் வருகின்ற பொழுது சூழ்நிலைக்கு தற்பவாறு வெற்றி தோல்வி அமையும். ஆகவே ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சா மறுபடி தோல்வி அடைந்தான் கிடையாது. நீங்க 1991 திமுக 2 இடம் தான் வந்தது, புரியுதுங்களா? 1996 அதிமுக 4 இடம் தான் வந்தது. ஆக திமுக அழிஞ்சு போச்சா, அதிமுக அழிஞ்சு போச்சா? அதெல்லாம் கிடையாது. இதே பாருங்க 2014 திமுக தமிழகத்தில் ஒரு இடம் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறல. இப்ப வெற்றி பெற்றிருக்குல்ல. ஆக அவ்வப்போது மாறி மாறி தான் அரசியல் வரும். அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு பொய்யான செய்தி. முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களே சொல்லியிருக்காரு, பிஜேபி கூட்டணியில் இருந்தால் நாங்கள் அதிக இடங்கள் இந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு. பாரு பத்திரிகையில், தினத்தந்தி பத்திரிகையில் வந்திருக்குது. 6-6 அதிமுக பாஜக இணைந்து போட்டியிருந்தால் 14 இது மாதிரி கருத்து தான் அவர் சொல்லியிருக்காரு. வேற எந்த கருத்தும் சொல்லல. இந்த பத்திரிகையில் வந்த செய்தியில் ஊடகத்தில் கேட்கறீங்க, அது சொல்லியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் திருச்சி போடுறீங்க. அதுதான் இந்த பத்திரிகை வந்துருக்கு பாருங்க. ஆக இதையெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமா இருக்கு. இப்ப பிரிந்து போனவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று சசிகலா ஒரு பக்கம், அதே போல ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, தொடர்ந்து சொல்லி வராங்க. நீங்க உங்களுடைய கருத்து? அதெல்லாம் முடிந்து போனது. இனிமேல் பேசி என்ன பிரயோஜனம்? முடிந்து போனதை பற்றி பேசுவதற்கு அவசியம் இல்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரிகளோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே நீங்க ஊடக நம்ம பத்திரிகை என்னென்னலாம் பேசுறீங்க, 3ஆ போச்சு, 4ஆ போச்சு, 2ஆ போச்சு, ஓட்டு சிதறினா 1% அதிகமாக இருக்குது. அதெல்லாம் பிரிஞ்சு போங்காட்டி தான் 1% கூடுதலாக வந்திருக்குது. சார் இது சார் போனதற்கு 2019 என்னாச்சு சொல்லுங்க. அப்போ மட்டும் நாடாளுமன்ற, அப்போ அதுக்கு பின்னாடி வந்த சட்டமன்ற தேர்தல் என்னாச்சு? அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. இது சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற. மக்கள் பிரிச்சு பார்த்தா ஓட்டு போடுறாங்க. நீங்க 2019 கூட இடைத்தேர்தல் இருந்தது, நல்லா புரிஞ்சு. நிலக்கோட்டையில் அதிமுக 26 ஓட்டுல ஜெயிக்கிறார். அங்க திமுக வேட்பாளர் போனோம், தோக்குது. நாடாளுமன்றத்தில் 40,000 ஓட்டு கூடுதலாக வாங்குறாரு. ஆக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர். எந்த சமயத்தில் எப்படி வாக்களோ அப்படி வாக்களிப்பார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை திடமாக சொல்லுங்கள். எந்த கருத்து நீங்க தான் திருச்சி போடுறீங்களே, கிடைச்சா போதுமே. ஒரு வார்த்தை சொல்றதை உடனே கேட்கிறாரு அறிவியல். ஆக அதிமுக யார் வேணாலும் சொல்லுவாரு, அவருக்கு எங்களுக்கு என்ன சம்மதம்?
வேண்டுமென்று திட்டமிட்டு குழப்புது. போனதற்கு இவர் சொன்னார் பாருங்க, யார் ஒரு ஹவுசிங் மினிஸ்டர் கஸ்தரி பேர் என்ன ரகுபதி, திரு ரகுபதி பேசுகிறார் சொங்காட்டை என்னங்கண்ணா, அவருக்கும் அதிமுக என்ன சம்பந்தம்? வேணுமென்று திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை வர வைக்கிறது. ஏதாவது அதிமுக பற்றி ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் செய்தி வரணும், அதை எடுத்து போடுறாங்க. ரகுபதி எல்லாம் அதிமுக பேசுறது அருகதை கிடையாது. ஏன்னா அதிமுக வேட்டி மாற்றி கட்டிட்டு போனவர். அதிமுக அவருக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், தலைமை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அமைச்சராக்குனாங்க, அடையாளத்தை காட்டினாங்க. அந்த அடையாளத்தை வச்சு தான் திமுகவுக்கு போய் எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதை கிடையாது. இப்படித்தான் பல தலைவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு கூட இன்னைக்கு நீங்க கேட்டதுனால சொல்றேன், இல்லை மற்ற கட்சியெல்லாம் தலையிடுறதில்ல. இன்னைக்கு அதிகமான வாக்கு வாங்கியிருக்கிறாங்கிறாங்க. என்ன அங்கே கோவையில் கிடையாது. ஏற்கனவே 2014 பாரதிய ஜனதா கூட்டணியில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 27,000 வாக்குகள் தான் குறைய வெற்றி வாய்ப்பு இழந்தார். 2014 பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அதில் 27,000 வாக்குகள் தான், அந்த விட குறைவாக தான் வாக்கு வாங்கியிருக்காங்க. அந்த சதவீதத்தை பார்த்தீங்களா, இப்போ இருக்கிற அண்ணாமலை அவர்கள் குறைவான வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. ஆகவே ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்திலாம் சரி, சட்டமன்றத்திலாம் சரி, மாறி மாறி வருகின்ற பொழுது வாக்கு வித்தியாசம் மாறி மாறி தான் வரும். இப்போ கூட பாருங்க, எடப்பாடியில் எடுத்துங்க உதாரணத்துக்கு, 2019 சேலம் நாடாளுமன்றத்தில் 2019 8,250 ஓட்டு குறைவு. அப்போ அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா, தேமுதிக இந்த எல்லா கட்சியிலும் இடம்பெற்றிருக்கும் போதே 8,250 ஓட்டுகள் கம்மி. சட்டமன்றம் வந்தது. சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது, தேமுதிக இல்லை, 94,000 வாக்குகளை நான் பெற்றேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நடக்குது. இதில் அதிமுக, தேமுதிக தான் இருந்தது. இந்த 2 கட்சி தான் எங்களை நம்ம சேலத்தை எங்களுடைய பகுதியில், மற்ற அமைப்புகள்லாம் கம்மியானதாக இருக்குது. இப்போ 46,230 வாக்குகள் நான் பெற்றேன். ஆக சூழ்நிலைக்கு தக்கவாறு மக்கள் வாக்களிக்கின்றது இயல்பு. சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் சேலம் புறநகர் மாவட்ட கழகம் மற்றும் மாநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் செம்மலை, சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன், மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாச்சலம், மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மணி, பாலசுப்ரமணியன், ராஜமுத்து, சித்ரா, நல்லத்தம்பி, சுந்தர்ராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம் கே செல்வராஜ், சக்திவேல், ரவிச்சந்திரன், மாதேஸ்வரன், சின்னத்தம்பி, வெற்றிவேல் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே சேரன் ரயிலில் பயணிகளிடம் துப்பாக்கியை காட்டி துணை ராணுவ படையினர் மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து கோவை செல்லும் சேரன் எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்றிரவு சென்னையிலிருந்து கோவை நோக்கி புறப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் இன்டர்ன்ஷிப் பயிற்சி முடித்துவிட்டு 10க்கும் மேற்பட்ட மத்திய ரிசர்வ் போலீசார் கோவை செல்ல இன்ஜின் அருகே உள்ள பொதுப்பெட்டியில் அமர்ந்து பயணித்துள்ளனர். அப்போது ஓடும் ரயிலில் மத்திய ரிசர்வ் போலீசார் மது அருந்திவிட்டு ரகளையில் ஈடுபட்டதாகவும் சக பயணியையும் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதை தட்டி கேட்ட பயணியை மத்திய ரிசர்வ் போலீசார் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுவிடுவதாக மிரட்டியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்திற்கு ரயில் வந்தபோது மத்திய ரிசர்வ் போலீசாரை ரயிலிலிருந்து இறக்கிவிடக் கோரி பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும் என்பதால் மெரினா கடற்கரையில் நள்ளிரவு நேரங்களில் பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது என உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் தெரிவித்துள்ளது விடியா திமுக ஆட்சியின் வெட்கக்கேடான செயல் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சென்னை மெரினா கடற்கரையில் இரவு 10 மணிக்கு மேல் அனுமதி அளிக்க வேண்டும் என ஜலீல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபீக் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இரவு 10 மணிக்கு மேல் மெரினா கடற்கரையில் பொதுமக்களுக்கு அனுமதி அளித்தால் பெண்களுக்கு எதிரான குற்றச் சம்பவங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக வாதிட்டார். தற்போது கோடைக்காலம் முடிவிற்கு வந்துவிட்டதால் இந்த வழக்கில் வேறு எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது எனவும் மனுதாரரின் கோரிக்கை குறித்து காவல்துறை பரிசீலித்து முடிவு எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர்.
மெரினா கடற்கரையில் நள்ளிரவில் காற்று வாங்க செல்வதற்கு உரிய பாதுகாப்பு அளிக்காமல் மதுபான கடைகளுக்கும் பார்களுக்கும் பாதுகாப்பு அளிப்பதுதான் போலீசின் கடமையா என மக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர். சென்னை மெரினா, பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதிகளில் தொடரும் குற்ற சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சமூக விரோத கும்பல், போதை ஆசாமிகள், கொள்ளை கும்பல், வழிப்பறி செய்பவர்களின் கூடாரமாக மெரினா கடற்கரை மற்றும் பட்டினப்பாக்கம் கடற்கரை இருந்து வருகிறது. குறிப்பாக காவல்துறையினர் கடற்கரை மணற்பரப்பில் ரோந்து செல்வதில் சுழக்கம் காட்டி வருவதாலும் சர்வீஸ் சாலைகளில் அமைக்கப்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் முறையாக பராமரிக்கப்படாமல் பழுதடைந்திருப்பதாலும் போதை ஆசாமிகள் முதல் வழிப்பறி கும்பல் வரை குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதுகாப்பை அதிகப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் விடிய அரசின் காவல்துறையினர் எடுக்கவில்லை எனவும், குறிப்பாக மெரினா கடற்கரை அருகில் டிஜிபி அலுவலகம், கலங்கரை விளக்கம் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தென் கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் கனமழையால் வீடு பாதிக்கப்பட்ட நபருக்கு அரசு நிவாரணம் வழங்கி உதவாமல் கிராம நிர்வாக அலுவலர் முறைகேட்டில் ஈடுபட்டது அம்பலமாகியுள்ளது. சில தினங்களுக்கு முன் வீசிய சூறை காற்று மற்றும் கனமழையால் ராம்குமார் என்பவரின் வீட்டு ஓடுகள் உடைந்து விழுந்து கடுமையாக சேதமடைந்தது. இது குறித்து உதவி கேட்டு ராம்குமார் அதிகாரிகளுக்கு மனு அளித்தார். எனினும் அரசின் எந்த நிவாரண உதவியும் தேவையில்லை என்றும் சாதியையும் குறிப்பிட்டு கிராம நிர்வாக அதிகாரியே ராம்குமார் பெயரில் அறிக்கை ஒன்றை தயார் செய்துள்ளார். இந்த அறிக்கையில் ராம்குமாரிடம் கையெழுத்து பெற கிராம நிர்வாக உதவியாளர் சென்றபோதுதான் விஏஓவின் முறைகேடு அம்பலமானது. எனவே முறைகேடாக உதவி தேவையில்லை என்ற அறிக்கை தயாரித்த கிராம நிர்வாக அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். உதவியாளர்கிட்ட கொடுத்து அவங்க எழுதி கொடுத்தாங்களா இல்லை அவங்களே எழுதிட்டு வந்தாங்களான்னு தெரியல. அதில் எனக்கு அரசு கிடைக்க வேண்டிய நிவாரணம் எதுவுமே எனக்கு வேண்டான்னு சொல்லி, நானே வேண்டான்னு சொல்லி எழுதின மாதிரி அதை ஒரு பேப்பரில் எழுதி எடுத்துகிட்டு என்கிட்ட கூட வரல, என் மனைவிட்ட கையெழுத்து வாங்க முயற்சித்தாங்க. நான் அதை பார்த்துட்டு நானே அதை பிடிங்கி வச்சுக்கிட்டேன். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கந்துவட்டி கும்பலால் உயிருக்கு ஆபத்து உள்ளதாக பலமுறை புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு தம்பதி தர்ணாவில் ஈடுபட்டனர். வடசேரி பகுதியைச் சேர்ந்த சரோஜினி தனது கணவர் மோகனின் மருத்துவ செலவிற்காக நாகர்கோவில் வைத்தியநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரிடம் வட்டிக்கு 3 லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளார். மாதந்தோறும் முறையாக வட்டி கட்டி வந்த நிலையில் கடன் பெற்ற போது கொடுத்த நிரப்பப்படாத காசோலையை மணிகண்டன் தவறாக பயன்படுத்தியதாகவும், பூதப்பாண்டி பகுதியில் உள்ள தங்களுக்கு சொந்தமான வீட்டை அபகரிக்கும் நோக்கில் தொடர்ந்து கந்துவட்டி கேட்டு மிரட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து வடசேரி காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்த சரோஜினி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு கொட்டும் மழையில் கணவருடன் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. என் வீட்டுக்காருக்கு ஆப்ரேஷனுக்காக நான் 1 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தேன். கடன் வாங்கின பிறகு அதுக்கு பிறகு நான் வட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தேன், கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தேன். அது மணிகண்டைங்கிறவங்கள்ட்ட, மணிகண்டன் வட்டவளை, கோட்டார் வட்டவளையில் அவங்கள்ட்ட வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு கொஞ்சம் பைசா தேவை கூட கொஞ்சம் வாங்கியிருந்தேன். வாங்கி நான் வட்டி கரெக்டாக தான் கொடுத்துட்டு இருந்தேன். கரெக்டாக வட்டி வாங்கிக்கிட்டே தான் இருந்தாங்க. 1 லட்சத்துக்கு 8,000 ரூபா வட்டி வாங்கி கொடுத்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு என்னால் கொடுக்க முடியலன்னா அவன் பத்திரத்தெல்லாம் வாங்கி வச்சுருந்தான். சரி, நான் கொடுத்த பிறகு திருப்பி ரூபாய் தான் வீட்டுக்கு முன்ன ஆட்களெல்லாம் அனுப்பி ஒவ்வொரு வரையும் விட்டு சண்டையை அடிப்படிமா பண்ணேன். நான் அங்கே இங்கேயுமா பிச்சு 3 லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்துருக்கேன். திருப்பி கொடுக்கும்போது சொல்லுவான் நான் எல்லா கேஸையும் ரிலீஃப் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தான். அவன் கேஸை ரிலீஃப் பண்ணலை. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பேரூராட்சி பொது நிதியில் செயல் அலுவலர் முறைகேடு செய்துள்ளதாக பேரூராட்சி உறுப்பினர்கள் புகார் மனு அளித்துள்ளனர். பொது நிதியிலிருந்து செலவிடப்படும் தொகையில் முறைகேடு நடப்பதாகவும், தெருவிளக்கு, குடிநீர் மற்றும் கழிவுநீர் கால்வாய்கள் மராமத்து பணிகளுக்கு உதிரி சாமான்கள் வாங்கியதாக போலி பில் தயாரித்து மோசடி நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதுபோன்று பல வழிகளில் பொது நிதியில் முறைகேடு செய்திருப்பதாக பேரூராட்சி செயல் அலுவலர் மீது பேரூராட்சிகளின் உதவி இயக்குநரிடம் பேரூராட்சி உறுப்பினர்கள் புகார் மனு அளித்தனர். என்னுடைய 14 உறுப்பினர் முழுக்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கலாம். அதில் எங்கள் வார்டில் முழுக்க படிப்பறிவு இல்லாத மக்கள் நினச்சிக்கிட்டு ஈவோ என்ன செய்கிறாருன்னா, வேலை செய்யாத எதுவுமே இல்லாத கழிவுநீர் வாய்க்காலே கிடையாது, கழிவுநீர் அமைச்சோம்னு சொல்லிட்டு ஒரு பில் எடுத்திருக்காரு. அதுக்கடுத்து மீட்டரே பொருத்தவே இல்லை, அதுக்கு ஒரு மீட்ரு வாங்கி வச்சோம்னு மின் இணைப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு பில் எடுத்திருக்காரு. என் வார்டில் ஆரோ வாட்டர் ஒரு 13 வருஷமாக ஆரோ வாட்டர் பிளான் ஓடாமையாக இருக்குது. அதை வேலை பார்த்ததாக பணம் 2,74,400 ரூபா எடுத்திருக்காரு பில். இதுதான் என்னுடைய வார்டில் எந்த வேலையுமே நடக்கலை, ஆனால் வேலை பார்த்ததாக ஒரு பில் எடுத்திருக்காரு. Taste the Daily.